சனாதனம் குறித்து ஜி.கே. வாசன் பேட்டி. ஓமலூர் பகுதியில் கொடியேற்றுதல், நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக காமலாபுரம் விமான நிலையம் வந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், சனாதனம் என்பது வாழ்க்கை முறை, அது எல்லோருக்கும் பொருந்தும் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் புரிந்தவர்கள் புரியாமல், தெரிந்தவர்கள் தெரியாமல், அறிந்தவர்கள் அறியாமல் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெத்தநாயக்கன்பாளையம் அருகே தளவாய்ப்பட்டியில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தானிய சேமிப்பு கிடங்கு திறக்கப்பட்டுள்ளது. திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் அன்பு என்ற தங்கமருதமுத்து குத்து விளக்கேற்றி வைத்தார். சேலம் மாவட்டத்தில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக குகை மூங்கப்பாடி அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து அருகில் உள்ள வீடுகள் சேதம் அடைந்த இடத்தினை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் நேரில் பார்வையிட்டு நிவாரண உதவிகள் வழங்கினார். சேலம் மாவட்டத்தில் நேற்று இரவு இடி மின்னலுடன் பெய்த கனமழை காரணமாக ஜாகீர் அம்மா பாளையத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற வெண்ணங்கொடி முனியப்பன் கோவிலில் மழைநீர் தேங்கியுள்ளது. சேலம் மாவட்ட அளவிலான செஸ் விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற சேலம் உடையாப்பட்டி கைலாஷ் மானசரேவர் சிபிஎஸ்இ பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயிலும் மாணவி மோஷிகா கோப்பை மற்றும் சான்றிதழை பெற்றார். சேலம் மாவட்டம் தலைவாசல் கூட்ரோடு பகுதியில் உள்ள கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தில் நாளை விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர். உளுந்தூர்பேட்டை சிப்காட் திட்டத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்வதை கைவிடக் கோரியும் கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வலியுறுத்தி நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அரசாங்கம் சொல்லி வருகிறது. நாங்கள் ஏற்கனவே தோல் தொழிற்சாலை அமைந்தால் பாதிப்பு ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டி சிப்காட் எம்டியிடமும் தமிழக அரசிடமும் முதலமைச்சர் மூலமும் அதை தடை செய்யணும் கேட்டுக்கிட்டோம். அடுத்தது இங்க இருக்கக்கூடிய கால்நடை ஆராய்ச்சி பூங்கா, அடுத்தது மருத்துவக் கல்லூரிக்கு தண்ணீர் போதாமையே உள்ளது, பற்றாக்குறையாக உள்ளது. தண்ணீர் பற்றாக்குறையாக உள்ள சூழ்நிலையில் இங்கு பயன்படுத்த வேண்டிய தண்ணீரை கடலூர் உளுந்தூர்பேட்டையில் இருக்கக்கூடிய சிப்காட்க்கு தண்ணீர் கொண்டு செல்வதாக ஒரு திட்டம் இருப்பதாக சொல்கிறார்கள். அந்த திட்டத்தை நாங்கள் ஆட்சேபனை செய்கிறோம். இந்த நீரை உளுந்தூர்பேட்டைக்கு கொண்டு செல்லக்கூடாது. சேலம் மாவட்டத்தில் முன்னாள் ராணுவ வீரர்கள் தொழில் தொடங்க முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் கீழ் கடனுதவி பெறுவதற்கு விண்ணப்பித்து பயன்பெறலாம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிப்பு. எடப்பாடி அருகே இருப்பாளி மூலக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் ஐயப்பன், முடி வெட்டும் தொழிலாளி. இவர் 15 வயதுடைய பள்ளி மாணவியிடம் காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியும் தொந்தரவு செய்துள்ளார். இது குறித்து சங்ககிரி அனைத்து மகளிர் சப் இன்ஸ்பெக்டர் மல்லிகா ஐயப்பனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை நடத்தினார். சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி அழகுசமுத்திரம் ஊராட்சி மக்கள் பொது சுகாதார வளாகம் அமைத்து தரக்கோரி அருள் எம்எல்ஏவிடம் மனு கொடுத்து இருந்தனர். அது 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுகாதார வளாகம் கட்டப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டது. பனமரத்துப்பட்டி அருகே உள்ள தும்பல்பட்டியை சேர்ந்தவர் கனகராஜ், லாரி டிரைவர். இவருடைய 7ஆம் வகுப்பு படிக்கும் மகன் நவீன் என்பவருக்கும் அதே பள்ளியில் LKG படிக்கும் சஸ்மித் என்ற மாணவருக்கும் ஏற்பட்ட வாய் சண்டையில் சஸ்மித் தந்தை முத்து கனகராஜ் வீட்டிற்கு வந்து வாய் தகராறில் முத்து கனகராஜை கொலை செய்துள்ளார்.